Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. Today let us see some more epigrams in Success and Failures Part 2. It will be very useful for your success in your life journey. So kindly follow it. Before that, kindly subscribe my channel. Then, success is a tree of multiple branches. Failures are its roots. A tree cannot exist without its roots. வெற்றிகள் என்பது ஒரு மரத்தின் கிளைகளாகும். ஃபெயிலர்ஸ் தோல்விகள் அந்த மரத்தின் வேராகும். வேர் இல்லாமல் மரம் கிடையாது. The key to the successful leadership is influence and not authority. ஒரு வெற்றியாளனுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஷிப்புக்கு உள்ள அறிகுறி, உள்ள சாவி என்னவென்றால், அவன் பிறரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். அத்தாரிட்டேரியனாக இருக்கக்கூடாது. தானே வெற்றி பெற்று விட்டோம் என்ற அத்தாரிட்டேரியன் நினைவு இருக்கவே கூடாது. அவன் பிறரை ஊக்குவிக்க வேண்டும். The key to the successful leadership is influence and not authority. We have 3 monkeys in our heads which are used as excuses to give reasons for why did not or could not succeed. Those 3 monkeys are if, but and because. நாம் தோல்வியுற்றால் கூறும் காரணங்களுக்கு 3 குரங்குகளே காரணம். நம் மனதில் இருக்கும் 3 குரங்குகள். அவை இஃப் இதனால், பட் ஆனால், பிகாஸ் ஏனென்றால். இந்த 3 குரங்குகளையும் we should avoid these 3 monkeys. Failure is the mother of discovery. தோல்வி என்பது அரிய கண்டுபிடிப்புகளின் அன்னையாகும். Necessity will lead to discovery. தேவையே கண்டுபிடிப்புகளுக்கு உள்ள பாதையாகும். Enemy for success is the fear of failure. தோல்வியை கண்டு பயப்படுவதே வெற்றியின் பெரிய எதிரி. Remember, if you can, then all of us can. If anyone can, then you can. Life is up to the glory of being human. உங்களால் முடியும் என்றால் எல்லோராலும் முடியும் என்றும், எல்லோராலும் பிறரால் செய்ய முடிவதை உங்களாலும் செய்ய முடியும் என்று நம்புங்கள். இதுவே மனிதத்துவம். Journey of life, waves of opportunities keep coming, but whoever decides to make use of those by putting in their maximum effort alone tastes the fruits of victory. நமது வாழ்க்கையின் பயணத்தில் பெரிய கடலில் சந்தர்ப்பங்கள் என்ற நிறைய அலைகள் வரும். So many opportunities. அந்த சந்தர்ப்பங்களை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் முழு முயற்சியுடன் பயன்படுத்தி கொண்டால் வெற்றியை அனுபவிக்கலாம். You are lucky if opportunities knock at your door. சந்தர்ப்பங்கள் உங்கள் கதவை தட்டினால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டமானவர்கள். You are wise if you go after an opportunity. அந்த சந்தர்ப்பத்திற்கு பின்னால் நீங்கள் சென்று உங்கள் முயற்சியையும் சேர்த்து செயல்பட்டால் நீங்கள் அறிவாளி. You are a fool if you keep complaining that you have no opportunity. நீங்கள் ஒரு முட்டாள், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே, சந்தர்ப்பமே வரவில்லை என்று கூறினால் நீங்கள் ஒரு முட்டாள். So expect opportunities and use it with full effort. Few failures and defeat are only postponed success. Let's treat defeat as fertilizer for victory. தோல்விகள் வந்தால் அது வெற்றியை தள்ளி போடுகிறது என்று நினையுங்கள். தோல்விகள் வெற்றிக்கு ஒரு உரமாகும் என்று நினையுங்கள். In your growth, others must be lifted. Measure your success by the usefulness of your life. உங்களுடைய வளர்ச்சியால் பிறரும் வளர வேண்டும். உங்களுடைய வெற்றி எதை பொறுத்து என்றால்
நீங்கள் எந்த அளவுக்கு பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதை வைத்து யூ மெஷர் யுவர் சக்ஸஸ். உங்கள் வெற்றியை அளந்து கொள்ளுங்கள். Thank you for watching. Keep continuing listening epigrams. Best wishes to all.